இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சு போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ப ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் முதல் நாளில் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் பல புதுமைகளை செய்ய தயாராக இருக்கின்றார். அதை பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோமா? சென்ற மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆண்டவரே, அந்த மாதத்தில் நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். புதிதாய் பிறந்திருக்கின்ற செப்டம்பர் மாதம், இந்த மாதம் முழுவதும் எங்களை பார்த்துக்கோங்கப்பா. 1ஆம் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் எங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் கேட்குற விஷயத்தை நிச்சயமாக கொடுப்பீர் என்று சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. ஆண்டவரே, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபிக்கிறோம்ல. இன்றைய நாளில் ஆண்டவரோடு இசைத்திருக்கும் போது இதயம் கொண்டவராய் பூமியிலும் சகல மக்களை பார்க்கிலும் உயர்ந்த இடத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வைக்க போகின்றார். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடு இதுதாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவரோட நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது பூமியில் உள்ள சகல மக்களை பார்க்கிலும் உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். பிரேசரோடு சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள். வாழ்க்கையில் எல்லா விஷயமும் கடந்து போகுங்க. நம்ம நண்பர்கள் வாழ்க்கையில் மேலே போயிருக்கலாம், நம்ம வாழ்க்கை இன்னும் டவுன்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். ஏன்னா நமக்கு மட்டும் எதுவுமே நடக்கலை, எல்லாருமே நல்லா இருக்காங்களே, ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது, நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக கிடைக்குங்க. யாரையும் பார்க்காதீங்க. நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், நமக்கு என்ன வேணுமோ நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கஷ்டப்படுங்க. வாழ்க்கையில் உடல் உழைப்பு கண்டிப்பாக போட்டிங்க அப்படின்னா பின்னாடி நம்ம ஃப்யூச்சரில் சூப்பராக இருக்கலாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாது பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க, பண்ண முடியாதுன்றத வார்த்தை நம்ம வாயில் வரவே கூடாது. ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தூரத்துக்கு போயிருக்காங்க. நம்ம போக மாட்டோமா? நமக்கு இந்த விஷயம் வராதா? கண்டிப்பாக வருங்க. ட்ரை பண்ணுங்கள், உற்சாகமாக இருங்க. பிறருக்கு உதவக்கூடிய மனங்கள் நமக்கு இருந்துச்சுனாலே போதும்ல. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழலாம். இல்லாதது எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிக்காதீங்க. இன்றைய நாள் நம்ம அடம் பிடிக்கிறோம், நம்மக்கிட்ட இதுதான் இருக்குது, இதை வச்சு நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இல்லை அளவுக்கு மீதி ஆசைவும் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த ஆசைப்படலாம், அந்த விஷயம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்ல. இன்றைக்கி வெயிட் பண்ணுறதுக்கான நேரம் கிடையாது, எல்லாத்துக்கும் அவசரம் தான். என்ன பண்ணுறது? சீக்கிரமாக போயிடணும், சீக்கிரமாக கிடச்சிடணும், நான் எங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நம்ம எடுக்கும்போது ஆண்டவரிடத்தில் ஒரு டிசிஷன் கேட்கலாம்ல. ஆண்டவரே, இந்த விஷயம் பண்ண போகிறேன், எனக்கு எல்லாமே சக்ஸஸை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? கண்டிப்பாக கேளுங்க, விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் 1லேருந்து 2 வரைக்கும் சொல்லியிருந்தாலும் நல்ல நல்ல விஷயம் நடந்திருக்கும். திருமண நாளாக இருக்கலாம், இல்லை பர்த்டேவாக இருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எல்லாருக்காக வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் பர்த்டே வருது, யாருக்கெல்லாம் திருமண நாள் வருதோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நான் இருக்கேன். நம் ஜெப விண்ணப்பங்களெல்லாம் கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக இரு, பார்த்துக்கலாங்க. இன்றைய நாள் ஜெபம் ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டேன். இப்போ நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுடைய உதவி இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. இத்தனை நாள் நான் என் போக்கில் போயிட்டேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டேன், தப்பான விஷயங்கள், பாவத்தினால் தள்ளப்பட்டேன். நான் இன்றைக்கி விடுதலான ஒரு வாழ்க்கை வாழணும், உண்மை நோக்கி நான் வந்திருக்கேன். என் ஜெபத்தை கேட்டுங்களேன், ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா கிட்ட நிச்சயமாக மன்னிப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்குள்ளே இருக்க விஷயம் என்ன தடுக்குது நம்மளை பண்ண விடாமல் யோசிங்க. அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக உங்கள் உடல்நிலையும் சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமும் நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கேட்டு அவர் நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம்
ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துற இயேசப்பா. இந்த ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. பூமியில் உள்ள சகல மக்களை பார்க்கிலும் சிறந்த கனத்தினால் எங்களை அலங்கரிப்பதற்காக நீர் வாக்கு பண்ணியிருப்பதற்காக உமக்கு சோத்திரங்களை எடுக்கின்ற ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரமாக நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன் இயேசப்பா. உம்மோடு இசைந்து உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு உம்முடைய கண்களுக்கு ஏற்றவனாய் இருப்பதற்கு மாத்திரமே செய்யக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தந்திரல வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையை பெருக பண்ண வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக மாற்றுவீர் என்று நம்புகிற ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகின்ற உம்முடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிற இயேசப்பா. எங்களை உயர்த்தும்படி ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரம் எங்கள் வாழ்வில் செயல்படுவதற்காக கோடான கோடி சோத்திரங்கள் ஏறெடுக்கின்றனப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயெல்லாம் அகற்ற வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றியை கொடுங்கப்பா. எந்த தோல்வியும் எந்த மனக்கசப்பும் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பொங்கிட வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் திம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. படித்து முடித்து இன்னும் நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களிலும் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.